வணக்கம் மக்களே. போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், அதுக்கு அடுத்து டெப்டி ஸ்பீக்கர், தென் வந்து டெப்டி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி சிலது பார்த்தோம். ஸ்பீக்கர் பத்தி பார்த்தோம். டெப்டி ஸ்பீக்கர் பத்தி மோஸ்ட்லி பார்க்கல, நான் அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன். சோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் லோக்சபா ராஜ்யசபா உடைய சீட்ஸ் எவ்வளவு. இந்த லிஸ்டும் பல தடவை கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்துடலாம். இதுல அடிக்கடி கேட்கக்கூடியதை நான் ஒரு கிரே கலர்ல ஹைலைட் பண்ணியிருப்பேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா சேர்ந்து இருக்கும் போது டஃபா இருந்துச்சு. ரைட், இப்ப தமிழ்நாடு முதல் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடுக்கு ராஜ்யசபா லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லும் போது எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். ஒரு ஹிண்ட் தெரிஞ்சுக்கோங்க, லோக்சபாவுடைய எண்ணிக்கையை விட ராஜ்யசபா கம்மியா தான் இருக்கும். லோக்சபா நம்ம தமிழ்நாடுக்கு 39, ராஜ்யசபாவுக்கு 18. இது தமிழ்நாட்டுக்கு, இது அப்படியே கொட்ட எழுத்துல மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 18, 39. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் எல்லா மாநிலத்துக்குமே ராஜ்யசபா கம்மியா இருக்கும், லோக்சபா ஜாஸ்தியா இருக்கும். ராஜ்யசபான்னு சொல்லும் போது அதிகபட்சம் 250 பேர் தான். ஓகே, இப்ப 240 சொச்சம் பக்கத்துல இருக்கிறாங்க. அது ஆப்சன்டீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல நியமன உறுப்பினர்கள் வந்து 12 பேர் குடியரசுத் தலைவரால் அப்பான் செய்யப்படுவார்கள். அதுவே லோக்சபான்னு சொல்லும் போது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாங்க. 2026 தான் டீலிமிட்டேஷன். சோ அது வரைக்கும் 543 தான். சோ அந்த 543ல எந்த விதமான நியமன உறுப்பினர்களும் கிடையவே கிடையாது. 2 பேர் முன்னாடி இருந்துச்சு, அதை எல்லாமே இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. சரி, ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம். இப்ப இந்த ஆந்திரான்னு சொல்லும் போது 11 பேர் இருக்கிறாங்க, லோக்சபால 25. இது ஆந்திராவும் தெலுங்கானா பிரிச்சதுனால கம்மியாயிருச்சு. ஓகே, சோ இப்ப அடுத்து பாருங்க, அதிக மக்கள் தொகை அப்படிங்கிறதுனால நம்மளை விட அதிகமா அப்படின்னு சொல்லும் போது பீகார் பாருங்க, பல தடவை கேட்டிருக்காங்க. நம்ம 39 லோக்சபாவுக்கு, பீகார்ல 40. ஆனா ராஜ்யசபா நமக்கு 18, பீகாருக்கு 16. ஓகே, சோ அதே மாதிரி வந்து இந்த 16 நம்பர்ஸ் எல்லாம் எப்படி சார்? அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய எம்எல்ஏக்களுடைய நம்பர் வச்சு இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரைட், அடுத்தது எம்எல்ஏ அஸ் வெல் அஸ் எம்பி. ஓகேங்களா? சோ அடுத்தது குஜராத் பாத்துக்கோங்க, தென் கர்நாடகா நம்மளோட கம்மி தான், 28, 12. கேரளா ரொம்ப கம்மியா இருக்கும், ஏன்னா பாப்புலேஷன் கம்மி. சோ 20, 9. மகாராஷ்டிரா நம்மளை விட கொஞ்சம் ஜாஸ்தி, பாப்புலேஷன் கூட இல்ல. இங்க பாருங்க, ராஜ்யசபாக்கு 19, ஆனா லோக்சபாக்கு நம்மளோட 9 கூட. ஓகேங்களா? இங்க 1, இங்க 9, 48 இருக்கிறாங்க நம்மளோட. சோ இப்ப இங்க பாருங்க, தெலுங்கானா 7 தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவுக்கு 17 இருக்கிறாங்க. தமிழ்நாடு 18, ஏற்கனவே பார்த்துட்டோம். 18 ராஜ்யசபா, 39 லோக்சபா. பாண்டிச்சேரியும் சேர்த்தாதான் 1 வரும். ஓகேங்களா? பாண்டிச்சேரியும் சேர்த்தா 1 வரும். உத்தரப்பிரதேஷ் அப்படியே நெத்தியில வச்ச மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க, 80 இருக்கிறாங்க. லோக்சபா 80, ராஜ்யசபா 31. ஓகேங்களா? கிட்டத்தட்ட சேர்த்தா 1, 11, 111 எம்பிஸ். அப்ப எப்படி இருக்கும் ஆதரவு பாத்துக்கோங்க. ரைட், ஏன்னா பாப்புலேஷன் அவ்வளவு, மக்கள் தொகை கிட்டத்தட்ட தனியா பிரிச்சா, இந்த உத்தரப்பிரதேச தனி நாடா பிரிச்சா மக்கள் தொகை அடிப்படையில முதல் 6 இடங்கள்ல இந்த நாடு தனியா வந்துடும். உத்தரப்பிரதேசம்னு தனி நாடா மாத்தினா மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா நம்ம இந்தியா இருக்குமா, அடுத்து சைனா வருமா? இந்தியா வராது. இந்தியா வந்து டாப் 2nd பொசிஷன்ல போயிடும், ஏன்னா உத்தரப்பிரதேஷ் தனி நாடா மாறிடுச்சுல்ல. சோ அப்போ ஒரு 35 கோடி பேர் வெளியே போயிருவாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சைனா இருக்கும், 2nd பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க, யாரு? நம்ம இந்தியா இருப்பாங்க. 3வது பிளேஸ்ல அமெரிக்கா. 4வது இடத்துல உத்தரப்பிரதேஷ். அமெரிக்காவுக்கு 34 கோடி பேர்ப்பா. ஓகேங்களா? உத்தரப்பிரதேசத்துல 40, உத்தரப்பிரதேசம் மட்டும் தனியா பிரிச்சாங்கன்னா, உத்தரப்பிரதேசம் மட்டும் தனி நாடா பிரிச்சா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4வது பொசிஷன்ல வந்துடும். சோ அப்ப பாத்துக்கோங்க பாப்புலேஷன். 80 பேர் இருக்கிறாங்க லோக்சபா. ஓகே, 31 பேர் ராஜ்யசபால. வெஸ்ட் பெங்காலும் பாருங்க, நம்மளை விட அதிகமா இருப்பாங்க. சோ பீகார்னா 40, வெஸ்ட் பெங்கால்னா 42, உத்தரப்பிரதேசனா 80. அதேவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வெஸ்ட் பெங்காலோட இது எடுத்துக்கோங்க, 16 தான் இருக்காங்க ராஜ்யசபால. நம்ம 18, இங்க 19 இருக்கும் பீகாருக்கு. பீகாருக்கும் 16. ஓகேங்களா? 19ன்னு சொல்லும் போது மகாராஷ்டிரா 19, ஸ்லைட் 6 தலையில போட்டேன். ஓகே, சோ அப்ப வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார் இன்னும் பக்கத்துல பீகாரும் வெஸ்ட் பெங்காலும் ராஜ்யசபா 16 இருக்கு, மகாராஷ்டிரால ராஜ்யசபா 19, தமிழ்நாடுல 18. அதுவே வந்து வெஸ்ட் பெங்கால் லோக்சபான்னு எடுத்துக்கிட்டா 42, தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 39, உத்தரப்பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா 80, இவங்க ராஜ்யசபால 31. இவங்க அல்டிமேட்டா இருப்பாங்க. ரைட், இருக்கலே அதிகம். ஓகேங்களா? பீகார் வந்து மகாராஷ்டிரா 48. அதுவே வந்து பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடை விட 1 கூட, 40. ஓகேங்களா? சோ இந்த லிஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுவே யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு? 8 யூனியன் பிரதேசம், 28 மாநிலம்.
8 யூனியன் பிரதேசத்துல ராஜ்யசபா சீட் எல்லாத்துக்கும் ஒண்ணு மினிமம் இருக்கும். மினிமம் கேரண்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வேணும்னு. இதுல அதிகமா இருக்கிறது டெல்லி, ஜம்மு காஷ்மீர். இதுல பாண்டிச்சேரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தான் கொடுத்துருப்பாங்க. பாண்டிச்சேரி, காஷ்மீர், டெல்லி இந்த மூணுக்கு தான் ராஜ்யசபா சீட் இருக்கும். ஏன்னா இந்த மூணுலயுமே சட்டமன்றங்கள் இருக்கு, ரைட்? அதுவே மத்த எதுக்குமே ராஜ்யசபா கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணு லோக்சபா இருக்கும். டெல்லிக்கு வந்து 7 லோக்சபா உறுப்பினர்கள், ஜம்மு காஷ்மீருக்கு 5 லோக்சபா உறுப்பினர்கள். அப்படியே பாருங்க 3-4 இருக்கும். டெல்லிக்கு 3 ராஜ்யசபா, ஜம்மு காஷ்மீருக்கு 4 ராஜ்யசபா. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது நாமினேட்டட், நியமன உறுப்பினர்கள். நியமன உறுப்பினர்கள் கேட்டா ராஜ்யசபாக்கு 12 பேர் இருக்கிறாங்க. அது ஸ்போர்ட்ஸ், இசை, இந்த மாதிரி விளையாட்டு, கலை, இலக்கியம், இந்த அடிப்படையில ஒரு 12 பேரை நியமனம் பண்ணலாம் குடியரசுத் தலைவர் நினைச்சா. ஓகேங்களா? எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? லோக்சபாவுக்கு 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கும் அந்த ஒரு இது இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? சோ இப்போதைக்கு அதிகபட்சமா டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு கேட்டா ராஜ்யசபான்னு சொல்லும் போது 245, லோக்சபான்னு சொல்லும் போது 543. ஓகேயா? சோ ஹையஸ்ட் எம்பி எங்க இருக்கிறாங்க? உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்து ரொம்ப கம்மியான்னு பார்த்தா இந்த மாநிலம்னு எடுத்துக்கிட்டா சிக்கிம், மிசோரம், நாகாலாந்து. ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லோக்சபா, ஒரே ஒரு ராஜ்யசபா தான் இருக்குன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. யூபி, யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லாம் ராஜ்யசபா எதிரே பார்க்க கூடாது. எல்லாத்துக்கும் லோக்சபாவுக்கு ஒண்ணு இருக்கும். புதுச்சேரி ராஜ்யசபா இருக்கும், டெல்லி, காஷ்மீர் இந்த 3க்கும் ராஜ்யசபா உண்டு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ராஜ்யசபா, சாரி 3 ராஜ்யசபா, காஷ்மீருக்கு 4 ராஜ்யசபா. அதுவே லோக்சபா எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லிக்கு 7 லோக்சபா, காஷ்மீருக்கு 5 லோக்சபா. சோ அப்படிதான் வந்து இருக்கு, ரைட்? நாமினேட்டட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்தது இங்க பாருங்க, ஏன் இல்ல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆர்டிகிள் எழுதிக்கோங்க. 331 பயன்படுத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2020 இந்த 331 ஆங்கிலோ இந்தியர்கள் இருக்குல்ல, அதை நியமிக்கிறதுக்கான அதை எடுத்துட்டாங்க, அந்த அதிகாரத்தை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இது மாநிலத்துக்கும் பொருந்தும், மத்தியக்கும் பொருந்தும். ஓகேங்களா? லோக்சபால 2 இருந்துச்சா, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலையும் ஒருவரை நியமனம் பண்ணலாம். கடைசியா மதுரையில இருந்து ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியனா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போயிருப்பாங்க. சோ இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது அவங்க கண்டனத்தையும் சட்டமன்றத்துல பதிவு பண்ணாங்க. ஏன்னா இவங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா மாறிடுச்சு ஆங்கிலோ இந்தியனுக்கு, அதனால இதை நீக்கம் பண்ணாங்க. சோ எப்படி நீக்கம் பண்ணாங்க? 104வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அடிப்படையில ரிமூவ் பண்ணாங்க. இது 2020 ஃபுல் ஃபிளெட்ஜா வந்துருச்சு. சோ 2020 ஜனவரி 25 இருந்து எந்தவித நாமினேஷன் கிடையவே கிடையாது ஃபார் லோக்சபா as well as ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.